உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள், ஆனி மாத வார ராசி பலன்கள். ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 29ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு? ஆனி மாதம் 23 முதல் ஆனி 29 வரை, ஆங்கிலம் 7 முதல் 13 வரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது பாத சனி முடிஞ்சிருச்சா முடியலையா, நம்ம பட்ட பாட்டுக்கலாம் பிடிவுகளை நமக்கு வந்துருச்சா வரலையா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் கஷ்டப்பட போகிறோம் ஐயா, என்னய்யா என்ன கூட பாருங்க ஐயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. இது என்ன மகர ராசி பொறுத்தளவுக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ஏழரை முடிஞ்சிருச்சு, மேல் வச்சது வளர்ந்தோம் தொட்டது தொடர்ந்தும் ஜூச் பயங்கரமாக. 7.5 சனியில் பாத சனி நடக்குது, இன்னும் 7.5 சனிலாம் முடியல. அடுத்த வருஷம் 3 மாதம் தான், 6/3/2026 தான் சனி பயிற்சியே. அப்போ இன்னும் எத்தனை இன்னும் இப்போ இது வந்து ஆயிடுத்து, இப்போ ஜூலை பிறந்தாச்சு, இதில் ஒரு 5 இன்னொரு 7 மாதம் நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும். அப்புறம் தான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக இருக்கும். இந்த 7 மாத காலம் மாற்றி. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சனி விட்டு போகும்போது கண்டிப்பாக நல்ல விஷயத்தை தான் செஞ்சுட்டு போகிறது, கெடுதலான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல விஷயமும் செய்வார். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, இந்த எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி ரெஸ்பான்சிபிள், டிசிப்ளின்டு, நல்ல ப்ராக்டிக்கல் பர்சன். அதே போல் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஃபோக்கஸ்டு, ஆம்பிஷியஸ் பட் பேஷண்ட் க்ரோத். அதே போல் சம்டைம்ஸ் ரிசர்வ்டு, சீரியஸ் நேச்சர். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடின உழைப்பாளிகள், ஒழுங்கு பொறுப்பு அதிகம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆனாலும் உணர்வுகளை வெளிப்படுத்த மந்தமாக இருப்பார்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகம், உணர்ச்சி வெளிக்காட்ட மாட்டார்கள், உறுதிமொழி, சொத்து சேர்க்கும் ஆசை, இதில் பணம் போடலாமா, இதில் பணம் போடலாமா, இதில் செய்யலாமா, அதில் செய்யலாமா, எதில் செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில யோசனைகள், சில விஷயங்கள் எல்லாமே மைண்டில் இருந்துட்டு தான் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குடும்பத்தை பொறுத்தளவுக்கு வேலை தொழில் விஷயங்கள் அப்படின்னு எடுத்தோன்னா பெஸ்ட் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லலாம். நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு சூட்டபிள் ஃபார் மேனேஜரியல் ரோல்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரெஃபரன்ஸ், ஸ்டெபிலிட்டி, ஓவர் ரிஸ்க் வெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அரசு வேலை, நிர்வாகம், கட்டிட, விவசாயம், பொது சேவை துறையில் வெற்றி, கட்டுப்பாடு, கடின உழைப்பு இவர்களின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வேலை விஷயத்துலலாம் நல்லா சிறப்பாக இருக்கும். உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும், வேலையில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க. சொந்த தொழிலில் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. நம்பிக்கைக்குரிய காதல், ஆனால் உணர்ச்சி வசப்படுத்த தாமதமாகவும் திருமண தாமதம் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ராசி, அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னால் ரிஷப ராசி, கன்னி ராசி, மீன ராசியோடு கொஞ்சம் ஒத்து போயிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு சில விஷயம் இவங்களோட சில பேரோட ஒத்து போகக்கூடிய சூழ்நிலைக்குன்றது உண்டு. ஸ்லோ பட் ஸ்டடி ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். பண சேமிப்பில் நிபுணர்கள், எப்படி சேர்க்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு பணம் எப்படி சேர்க்கணும், ஒரு பணத்தை விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நிலம், சொத்து முதலீட்டில் லாபம், ஆழ்ந்த யோசிப்பின் பின் பிறகுதான் பண முடிவுகள். அவர் ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேனா வாங்குறதா இருந்தால் கூட மகர ராசிக்காரங்க உடனே வாங்க மாட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதா இருந்தால் கூட அதை யோசித்து ஒரு கடைக்கு 4 கடை ஆப்ஷன் யோசிப்பாங்க. எதுவுமே இல்லைன்னா தான் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்களே தவிர கரெக்டாக யோசித்து திட்டமிட்டு செய்தல், அது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்கிட்ட அடிச்சுக்க முடியாது. கரெக்டாக அது வந்து செய்வாங்க, செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அடுத்ததாக இவங்களோட ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின்லாம் அதிகமாக இருக்கும், போன் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்கும். ஓவர் ஒர்க் மே காஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். யூ ஷுட் டேக் பிரேக்ஸ், ரெஸ்ட் ப்ராப்பர்லி அப்படின்னு சொல்கிறேன். மூட்டு வலி, தோள்பட்டை வலி பிரச்சனை, அதிக வேலை காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். ஓய்வு, நடைப்பயிற்சி அவசியம். இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் எல்லாம் உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் என்ன ஏது அப்படிங்கிறது. அதே போல் உங்களுக்கு பரிகாரமானது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுடைய பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை, ஏதாவது ஒரு வியாழக்கிழமை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா சனிக்கிழமை, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ எடுத்துக்கோங்க. எள்ளு தீபம், அதாவது எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் தீபம் சொல்கிறோன்னே அதை கூட சொல்லலாம். ஏற்றம், கருப்பு உடை அல்லது
கருப்பு எள்ளு தானம் செய்கிறது சிறப்பு. கருப்பு ட்ரெஸ்ஸு தானம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா கருப்பு ட்ரெஸ்ஸில் ஏதாவது தானம், இல்லைன்னா கருப்பு எள்ளு தானம் வைங்க. அதே போல் நீலம் அல்லது நல்ல பலன், அதுவும் நல்ல பலனாக இருக்கக்கூடியதாக சூழ்நிலை ஜாதகத்தில் உண்டு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்காரர்களுக்கே உரிய சில விஷயங்கள். அடுத்ததாக இந்த மாணவிகள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க படிப்பு சம்மந்தமான விஷயத்தில் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ், எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் படிப்பில், இந்த படிப்பு இல்லாமல் அடுத்த ஏதாவது ஒரு துறையில் ஷைன் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இப்போலேருந்து நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். மைண்ட் அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும். மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது திருமணம், மறுமணம், திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போலேருந்து பேசிங்க ஆவணி மாதத்துலலாம் நல்லாயிருக்கும். புரட்டாசி வாய்ப்பை செய்யலாம். திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும். அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தமான சொத்து சேர்ப்பீங்க. எனக்கு இந்த சொத்து வரும், அந்த சொத்து வரும், இது வரும்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேங்க. நான் ஏர்ன் பண்ணுறேன், என்னால் முடியும், நான் சேர்க்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு வருதா வரட்டும், வரலையா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை விஷயம் நல்ல வேலை கிடைக்க போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் ரவுண்டில் விட்டுருவாங்க. இன்டர்வியூலேயே எல்லாருமே ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட், ஃபிஃப்த் ரவுண்ட் அப்படின்னு வச்சுருப்பாங்கல்ல இன்டர்வியூலலாம். சில பேர் ஃபஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நல்லா சக்ஸஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சொதப்படுவாங்க. சில பேர் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு லாஸ்ட் ரவுண்டில் மிஸ் பண்ணிடுவாங்க. சில பேர் ஆரம்பத்துலேயே சில மிஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அது வேலை விஷயம் அப்படின்னு வரும்போது சின்ன அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு ஸோ கவனமாக இருக்கும். அதே போல் அடுத்ததாக பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்ஸில் ஒன்று பார்த்து முதலீடு பண்ணுது. ரொம்ப விஷயம் தெரிஞ்சால் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாது. இப்போ பார்த்து யோசிச்சு செய்யணும், அவசரப்பட வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தையும் அவசரம் இல்லாமல் நிதானித்து செய்கிறது மகர ராசிக்கு சிறப்பு தரக்கூடியதாக இருக்கும். மற்றபடி சிறப்பான ஒரு வாரமாக அமைக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறது எல்லாமே பொது பலன்கள் தான். பொதுவாகவே பொது பலன்கள் தான். நேர்கள் நிறையா பேர் நிறையா ஃபோன் பண்ணி, சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைவாக இருக்குது, இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க, நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நேர்கள், அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாங்கள் வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல். ஸோ இந்த வாரத்தில் இப்படி இருங்க, இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்க, இது செய்கை இப்படி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இது பொது பலன்கள். நம்ம சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கால் மூலமாகவோ, ஜூம் மீட்டிங் மூலமாகவோ, அல்லது நார்மல் கால் மூலமாகவோ, அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வாஸ்து சம்பந்தப்பட்டது, எண்கணிதம் சம்பந்தப்பட்டது, பிரசன்னம் சம்பந்தப்பட்டது, ஆருடம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுப்போம். நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே போதும், கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து சொல்ல முடியும் எப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கையில் நம்ம உங்களுடைய கிரக படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஸோ சொல்லலாம். ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். 12 ராசி பலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே 24/7 நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா. ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அனைவரும் எல்லாமே கிடைக்கணும். அந்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துட்டுருக்கு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசியோடு இஷ்ட தேவதா, குலதேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, குல தேவதா, மாதா பிதா, குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.